ஹலோ சொந்தங்களே, அஸ்ஸலாமு அலைக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நம்ம சூப்பரான சுவையான நம்ம ஃபேன்சி கிச்சனில் டோனட் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். ரொம்ப ஈஸியானது கூட. அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்ப்போமா? 100 கிராம் சீனி, 2 ஸ்பூன் ஈஸ்ட்டு, 1 டம்ளர் சுடு தண்ணி, மூணையும் போட்டு கலக்கிட்டு ஒரு 1/4 கிலோ மாவு போட்டுக்குவோம். நல்லா லூஸான பதத்தில் நல்லா கிண்டிக்கலாம் மாவை. சப்பாத்தி மாவு மாதிரி இல்லாமல் கொஞ்சம் லூஸாக அப்படி பிணைஞ்சி வச்சுக்கோங்க. நல்லா இழுத்து நல்லா பிணைஞ்சி கொடுக்கணும். நல்லா பிணைஞ்ச மாவை நல்லா உருண்டை போட்டு வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே ஒரு ஸ்பூன் எண்ணெய் தடவி கொஞ்சம் நேரம் ஊற விட்டுருங்க. 1 மணி நேரத்துக்கு இருக்கட்டும். 1 மணி நேரம் கழிச்சு பார்த்தோம்னா நல்லா ஊறி போய் நல்லா இருக்கும். இப்போ 1 மணி நேரம் ஆயிடுச்சு. நம்ம எடுத்து பார்ப்போம். இது பாருங்க, நல்லா மாவு நல்லா ஊறிடுச்சு. நல்லா போது நல்லா ஊறி வந்துருச்சு. இதை வந்து கையில் கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கிங்க. நம்மளுக்கு வேணுங்கிற அளவு உருண்டை போட்டுக்குவோம். இதை நம்ம என்ன சைஸ் வேணுமோ அந்த சைஸுக்கு உருண்டை போட்டு வச்சுக்கலாம். அடுப்பில் ஒரு கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம். கையில் வந்து இந்த மாவு உருண்டையை வச்சு நல்லா ரவுண்டாக தட்டிட்டு அதுக்கு மேலே ஒரு மூடி போட்டு நடுப்புற ஒரு சின்ன ஓட்டை போட்டுக்குங்க. போட்டு வச்ச டோனட்லாம் எடுத்து ஒன்று ஒன்றா போட்டு இந்த எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துக்குவோம். டோனட்லாம் எடுத்து தட்டில் போட்டு வச்சுக்கலாம். பொரித்து வச்ச டோனட்லாம் எடுத்து தட்டில் வச்சுக்கலாம். இப்போ இதுக்கு வந்து நம்ம ஒரு க்ரீம் செஞ்சுக்குவோம். சாக்லேட் க்ரீமு 4 ஸ்பூன் சர்க்கரை போட்டுக்குவோம். 2 ஸ்பூன் கொக்கோ பவுட்ரு போட்டுக்கலாம். ரெண்டையும் நல்லா மிக்சியில் போட்டு அடிச்சுட்டு 1/2 டம்ளர் பால் ஊற்றி அதையும் நல்லா அடிச்சுக்கலாம். 1/2 டம்ளர் எண்ணெய் ஊற்றிக்குவோம். இப்போ வந்து சாக்லேட் க்ரீம் ரெடி ஆகிடுச்சு. நம்ம போட்டு வச்ச டோனட்லாம் எடுத்து இந்த சாக்லேட் க்ரீமில் டிப் பண்ணி தட்டில் அடுக்கிக்குவோம். 2 பக்கமும் டிப் பண்ணாதீங்க, ஒரு பக்கம் மட்டும் டிப் பண்ணி இப்படி லைனாக எடுத்து அடுக்கி வச்சுக்கலாம். அதுக்கு மேலே வந்து நம்ம டாப்பிங்ஸை போட்டு டெக்கரேட் பண்ணிக்குவோம். சூப்பராக இருக்கும். நீங்கள் வீட்டில் இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள். பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. அட்டகாசமாக இருக்கும். பிள்ளைங்க சாப்பிட்டு சூப்பராக இருக்கும்னு சொல்லுங்கள். வெளியில் போய் வாங்கினா ஒரு டோனட்டு 35 ரூபா, 40 ரூபா, 50 ரூபா வரைக்கும் விற்கிறாங்க. இதே போல் நீங்கள் ஒரு 100 ரூபாய்க்குள்ளே தான் செலவாகும். இதே போல் செஞ்சு கொடுங்க. பாருங்கள் எவ்வளோ எம்மியாக சூப்பராக இருக்குது பாருங்கள். குழந்தைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுங்க. அடிக்கடி உங்கள் வீட்டில் இதையே செஞ்சு கொடுக்க சொல்லி கேட்குங்க. செஞ்சு கொடுங்க குழந்தைங்களுக்காக. நல்லா இருக்குது பாருங்கள். என் குழந்தைங்க நல்லா இருக்குன்னு சொல்லுது. எதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.